வணக்கம். இன்றைய தேன் மொழிகளில் திருவெம்பாவை பாடல் 8. கோழிச் சிலம்பச் சிலம்பும் குருகு எங்கும், ஈழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடு ஏலோர் எம்பாவாய். தோழியை எழுப்ப வந்த பெண்கள், அன்பு தோழியே கோழி கூவிவிட்டது, பறவைகள் கீச் மூச் என்று கீச்சிடுகின்றன. சரிகம பதனி என்னும் 7 ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன. நம் அண்ணாமலையார் கோயிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன. இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகின்றதோ அதுபோல இந்த அமிர்த வேளையில் பரஞ்சோதியாய் பரம்பொருளாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம். அவனது சிறப்புகளை பாடுகின்றோம். ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகின்றாய். இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே, இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே. உன் உறக்கம் இன்னும் நீங்கவில்லையா? வாழ்க நீ. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியுமல்லவா உனக்கு? அவர் வராக வடிவமெடுத்து சிவனின் திருவடி காணச் சென்றவர். அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை, ஏழைகளின் தோழனை, ஏழை பங்காளனை பாடி மகிழ உடனே சடுதியில் புறப்படு. இறைவன் மனிதர்களின் உள்ள இருளை போக்குபவர். பனிபடர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலையை ஆதவன் எப்படி பிரகாசமாக்குகின்றானோ அதுபோல ஆணவம், பொறாமை, அறியாமை, மாயை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகின்றார் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. நன்றி, வணக்கம்.